அக்கா அக்கா, ஒரு வாட்டி புதையல் கிடைச்சிருச்சுன்னு நீ ஓயாம புதையல் எடுக்கலான்னு வரியே, புதையல் கிடைக்குமா? காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியக்கா நீ. ஏ ராஜு, அதிர்ஷ்டம் ஒரு வாட்டி கிடைச்சதுன்னா இன்னொரு வாட்டி கிடைக்காதுன்னா இல்லடா. அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா எத்தனை வாட்டி வேணாலும் கிடைக்கும். அதனால வா, நம்ம தேடி பார்ப்போம்டா. என்னக்கா இந்த பாலைவனத்துல நீ தேடி பார்க்க போற? சும்மா இருக்கா? இங்க ஏதாச்சும் அது என்ன ஐஸ்கிரீம் கடை அது மாதிரிலாம் இருக்காதா என்ன? டே ராஜு, இது பாலைவனமா இல்ல நீ டூர் வந்திருக்கியாடா? உனக்கு அதெல்லாம் வச்சு இங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளே புதையல் எடுக்க வந்திருக்கோம்டா. ஆ, இவ்வளவு பெரிய பாலைவனத்துல நீ எங்கக்கா போய் புதையல் எடுக்க போற? அத எங்கக்கா கிடைக்க போகுது? டே ராஜு, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? இருடா, அதெல்லாம் கிடைக்கும்டா. சரி சரி, கிடைக்குதோ கிடைக்கலையோ, நம்ம ஒரு மேப் எடுத்துட்டு வந்தோமே அதை எடு. அதை வச்சு நம்ம எங்க இருக்கோம், இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு பார்ப்போம். மேப்பா? ஆ, எங்க இருக்குன்னு சரியா தெரியலையே. இருடா, தேடி பார்க்கறேன். ஆ, இந்தாடா மேப்பு. டே ராஜு, இந்தாடா மேப்பு. இத பார்த்தா உனக்கு ஏதாச்சும் புரியுதா? ஆ, ஒன்றும் புரியலையேக்கா. இருக்கா, இருந்தாலும் நான் உனக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன். இது ஏதோ மாடு மாதிரி ஏதோ வரைஞ்சிருக்காங்க. ஒருவேளை அந்த இடத்துல ஏதோ மாடு இருக்குமோ? டே ராஜு, இது மாடு மாதிரி தெரியலடா, வேற என்னவோடா. என்னன்னு தெரியலையேக்கா. ஒருவேளை இது யானையா இருக்கும் வாய்ப்பு இருக்குக்கா. அது மாதிரிதான் இருக்கு. ஆமா ராஜு, இது யானை தான். அப்போ இங்க பக்கத்துல எங்கேயாச்சும் யானை இருக்கான்னு நம்ம தேடி பார்ப்போம். சரியா? சரிக்கா. வா ராஜு, தேடி பார்ப்போம். சரிக்கா, நடந்து நடந்து ரொம்ப மூச்சு வாங்குது. வா, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியல. வா, நம்ம நடந்து பார்ப்போம். டே ராஜு, நம்ம மேப்ல பார்த்த மாதிரியே இங்க யானை இருக்கு பாரு. இந்த யானை சிலையை தானே நம்ம மேப்ல பார்த்தோம். அப்போ ஒருவேளை புதையல் இது பக்கத்துல தான் எங்க இருக்குன்னு நினைக்கிறேன்டா. நீ என்னடா சொல்ற? நான் என்னக்கா சொல்ல, நீ சொல்றது சரி மாதிரிதான் எனக்கும் தோணுது. நம்ம மேப்லயும் யானையை பார்த்தோம், இங்கேயும் ஒரு யானை சிலை இருக்கு. அப்ப இது பக்கத்துல இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? ஐ, இந்த யானை ரொம்ப நல்ல யானை. ரொம்ப அமைதியா இருக்குது. சாக்குட்டி. தமிழ், எனக்கும் இந்த யானை சிலை ரொம்ப பிடிச்சிருக்கு. ராஜு, நமக்கு பின்னாடி ஒரு அழகான பழங்கால சிற்ப கட்டிடம் ஒண்ணு இருக்கு, பாத்தியா? அதுல இருக்க சிற்பங்கள் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குடா. வாடா வாடா, வந்து பாடுறா, எவ்வளவு அழகா இருக்கு பாடுறா. அக்கா, ஒருவேளை அதுக்குள்ள கூட புதையல் இருக்கலாம். வா வா, போய் பார்ப்போம். ராஜு, இந்த கட்டிடம் எவ்வளவு அழகா இருக்கு பாருடா. அது அப்படியே பாரு, எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்க பாருடா. எவ்வளவு சிற்பம்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாரு. எவ்வளவு டிசைன் வச்சிருக்காங்க பாருடா. ஆமாக்கா, இதெல்லாம் இந்த கற்கள்ல வச்சு எப்படிதான் செதுக்கியிருப்பாங்களோ, ஒரே ஆச்சரியமா இருக்குல்ல. தம்பி, தம்பி, ஆமா தம்பி, ஆமா. இது சாதாரண கட்டிடம் கிடையாதுப்பா. அந்த காலத்துல இத ரொம்ப கஷ்டப்பட்டு செதுக்கியிருக்காங்க. இது எவ்வளவு மழை பெஞ்சாலும் எவ்வளவு வெயில் அடிச்சாலும் இந்த கட்டிடம் அவ்வளவு சீக்கிரம் அழியாது. ஏன்னா இத பாறைய வச்சு செதுக்கியிருக்காங்கப்பா. இதெல்லாம் அவ்வளவு சாதாரணமா செய்ய முடியாது. இதுக்கு தனி திறமை வேணும் தம்பி. இப்பெல்லாம் இத மாதிரி நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாதுப்பா. ஆ, அப்படியானா? ஆமா, இந்த பாலைவனத்துல நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தம்பி, நான் இந்த இடத்துக்கு பாதுகாப்புக்காக இருக்கேன். ஒரு சிலர் சுத்தி பார்க்க வரேன், அதுக்கப்புறம் புதையல் எடுக்க வரேன் அப்படின்ட்டு இந்த விலை மதிப்பு இல்லாத இந்த கட்டிடத்தை எல்லாம் கிறுக்கி கிறுக்கி வச்சுட்டு போயிடுறாங்கப்பா. இவங்களை கிட்ட இருந்து இந்த இடத்த காப்பாத்துறது தான் என் வேலை. பல வருஷமா கஷ்டப்பட்டு காப்பாத்தி வச்சிருக்க இந்த இடத்த இவங்களுக்கு எப்படிதான் கிறுக்க மனசு வருதோ. இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி பல கால கட்டிடத்தெல்லாம் நம்ம காப்பாற்றணும். இப்படி கிறுக்கி கிறுக்கி அசிங்கப்படுத்தி வைக்க கூடாது. இவங்களுக்கெல்லாம் சொன்னாலும் புரியாதா என்னன்னு ஒன்றும் தெரியல. நான் அதனாலதான் பாதுகாப்புக்காக இந்த இடத்துல இருக்கேன் தம்பி. என்னன்னா இது பழைய கால கட்டிடத்துக்கு வந்த சோதனை. இவனுங்க ஒன்னும் கண்டும் பிடிக்க மாட்டானுங்க. ஏற்கனவே கஷ்டப்பட்டு செதுக்கி பல வருஷமா வச்சிருக்கிறத டேமேஜ் பண்றானுங்க. இவனுங்கெல்லாம் என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியலையாண்ணா. சரி, நம்மளாவது இந்த மாதிரி அரிய வகை பொருட்களை சேதப்படுத்தாம பத்திரமா பார்த்துப்போம். அக்கா, புதையெல்லாம் ஒன்றும் கிடைக்காது போல இருக்குக்கா.
வா பேசாம நம்ம வீட்டுல போயிட்டு நல்லா ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு ஜாலியா பொம்மை படம் பார்ப்போம். டேய் ராஜு, இவ்வளவு தூரம் வந்துட்டால, வா இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம தேடி பார்ப்போம். வாடா, நடந்து போவோம். எங்கேயாச்சும் புதையல் இல்லாமையா போயிடும். வா வா சீக்கிரம் வா. போன வாட்டி நீ புதையலை கண்டுபிடிச்ச, இந்த வாட்டி நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவேன்டா. இங்க என்னடா? இங்க நடந்து பார்ப்போம்டா. ஏய் ராஜு, இங்க என்னடா? நீ சொன்ன மாதிரி போன வாட்டி உனக்கு டக்கு டக்குன்னு சவுண்ட் கேட்டது, இந்த வாட்டி எனக்கு கேக்குது. ஏய் ராஜு, சீக்கிரம் ஓடி வாடா. இதுலதான் புதையல் இருக்குன்னு சந்தேகமா இருக்கு. வா 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 வா, தோண்டி பாப்போம். அக்கா, நீ சொன்ன மாதிரி இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இங்க தானே சொன்னேன். டேய் ராஜு, ஆமாடா, இங்கதான் சொன்ன. வா தோண்டி பாப்போம். டேய் ராஜு, எனக்கு இங்கதான் சந்தேகமா இருக்கு. வா வா வா, சீக்கிரமா தோண்டி பாப்போம். கொஞ்சம் கொஞ்சமா மண்ணெல்லாம் தள்ளுவோம்டா. வாடா வாடா, வேகமா தள்ளுவோம். டேய் ஆமாடா, இங்க பாரு, கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. வா வா வா, திறப்போம். டேய் ராஜு, பாருடா, தங்க புதையல்டா, என்னென்னவோ இருக்குடா. வா வா வா, இன்னும் பக்கத்துலயே பாப்போம் என்னென்ன இருக்குன்னு. வா வா. டேய் ராஜு, வா வா, என்ன இருக்குன்னு பாப்போம். இங்க பாருடா, எவ்வளவு அழகான தங்க செயின் போடுறா. டேய், கோல்டு செயின்டா. வா, வேற என்ன இருக்குன்னு பாப்போம்டா, பாப்போம். வா ராஜு, வேற என்ன இருக்குன்னு பாப்போம். டேய், இது என்னடா? தங்கத்துல கிரீடம்டா. அந்த ராஜாங்கெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த கிரீடம்டா, தலையில வைப்பாங்கல்ல, அதுடா. சூப்பரா இருக்குல்ல. வா வா, வேற என்ன இருக்குன்னு பாப்போம். வேற என்னக்கா? ஒன்னும் பெருசா இல்லையேக்கா. ஏய் வாடா, ஒழுங்கா பாப்போம் வா. ஏய் இருக்குடா, இங்க பாரு, அந்த சைடுல என்னமோ இருக்குடா. ஆமாக்கா, நீ சொன்ன மாதிரி என்னவோ இருக்கு. அக்கா, நீ சொன்ன மாதிரி இன்னொரு சின்ன கிரீடம் ராஜாங்கெல்லாம் போடுவாங்களா, அதுக்கா. வேற என்ன இருக்கு? அக்கா, நிறைய தங்க காசு. இத பாரு, எவ்வளவு கோல்டு காயின் பாருக்கா. இது என்னது, தண்ணி ஊத்தி குடிப்பாங்க, அதுவும் கோல்டுல இருக்குக்கா. எல்லாமே இங்க கோல்டு தான் போல இருக்குக்கா. அதுவும் இல்லாம உள்ள நிறைய கோல்டு காயின் இருக்கு பாரு. இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கே முடியாது போல இருக்கு, நிறைய இருக்குல்ல.